இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் கொள்ளையடித்துவிட்டு, கொலை செய்துவிட்டு, பிறரை கடன்காரனாக்கிவிட்டு, பலரின் வாழ்வை கேள்விக்குறியாக்கிவிட்டு, மாட்டிவிட்டால் தப்பித்து கொள்ள பலரின் கை கால்கள் விழுகின்ற பல மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது. தன்னை பாதுகாக்க பிறரின் உயிரை எடுக்கும் மனிதர்களையும் பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு மட்டுமே வித்தியாசமான மனிதராக தெரிகிறார். யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்க பணம் பெற்றிருக்கிறான் என்று தெரிந்தும் அவனை காயப்படுத்தாமல் நீ விரும்பியதை செய் என்று சொல்லுகிறார். பல நேரங்களில் மக்கள் அவரை மனதளவில் காயப்படுத்தினார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்கள் வார்த்தைகளால், ஏளன பேச்சுகளால் அவரை மனதளவில் துன்புறுத்தினார்கள். இப்போது உடல் அளவில் துன்புறுத்த தயாராகிவிட்டார்கள். சீடர்கள் இயேசுவை காயப்படுத்தவில்லையா? காயப்படுத்தினார்கள். பலர் இயேசுவுக்கு சீடர்களாக இருந்தனர். எப்போது இயேசு என் உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பவன் நிலைவாழ்வு பெறுவான் என்று சொன்னாரோ, அந்த நேரத்தில் பலரும் அவரை விட்டு காணாமல் போய்விட்டார்கள். இருந்தாலும் இயேசு தன் சீடர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார். அவர்கள்தான் இயேசுவின் வாழ்வை உலகெங்கும் எடுத்துச் செல்ல உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் தெளிவு பெற இன்னும் நேரம் தேவைப்படுகிறது. ஆனால் இயேசு கூறுகிறார், என் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. அதாவது யூதாஸ் காட்டிக் கொடுத்தாலும் காட்டிக் கொடுக்காவிட்டாலும் அவர் நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுகின்றார். அறைநூலில் எழுதப்பட்டது போல இயேசுவின் மனித வாழ்வு நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நாம் திருமுழுக்கு பெற்றவர்கள், நற்கருணை வாங்கியவர்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யக்கூடியவர்கள், திருப்பலியில் பங்கெடுக்கக்கூடியவர்கள், இன்னும் பலவிதமான பக்தி முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். யூதாஸ் இயேசுவோடு தான் 3 ஆண்டுகள் இருந்தார். நாமும் இயேசுவோடு பல்வேறுபட்ட நிலைகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நிலையில் நம்முடைய செயல்கள் வாயிலாக, நம்முடைய வார்த்தைகள் வாயிலாக இயேசுவை காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் நான் இன்னொருவருக்காக சிந்திக்க முடியாது. அவரவர் தன்னுடைய வாழ்வு எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நேரத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் சிந்தித்து பாருங்கள். என்னுடைய வாழ்வு இயேசுவை காட்டிக் கொடுக்கும் விதமாக, இயேசுவை காயப்படுத்தும் விதமாக, அவருடைய மனதை புண்படுத்தும் விதமாக, அல்லது அவருடைய உடலை புண்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறதா? அப்படி இருக்கிறதென்றால் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். ஆனால் நிச்சயமாக அவர் நம்மை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அன்பு செய்து கொண்டிருப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.